இணைந்து கொள்ளும் நான் சிசிரகுமார் கிருஷாந்த் ராஜ். விரிவான செய்திகளுக்கு முன்னர் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். நாளை காலை மீண்டும் பாராளுமன்றம் கூடுகிறது. நாளையும் பாராளுமன்றத்தை புறக்கணிக்க ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பு ஆயத்தம். பாதுகாப்பு படைகளின் தலைமை அதிகாரி அட்மிரல் ரவீந்திர குணரத்ன விளக்கமறியலில் தனக்கு போலீஸ் பாதுகாப்பு வழங்குமாறு வடமாகாண முன்னாள் முதலமைச்சர் ஜனாதிபதிக்கு கடிதம். இனி விரிவான செய்திகள். முதலில் உள்நாட்டுச் செய்தி. பாராளுமன்றம் நாளை காலை 10 மணிக்கு மீண்டும் கூட உள்ளது. நாளை காலை 10 மணிக்கு சபாநாயகர் கரு ஜெயசூரிய தலைமையில் பாராளுமன்றம் கூட உள்ளதுடன் நாளைய தினம் பாராளுமன்றத்தை புறக்கணிக்க ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பு தீர்மானித்துள்ளது. பாராளுமன்றத்தில் சிறிகொத்தவின் கூட்டம் நடைபெறவுள்ளது. அந்த கூட்டத்தில் நாம் கலந்து கொள்ள வேண்டிய அவசியமில்லை. எங்காவது பாராளுமன்றத்தில் ஒரு பக்கம் வெற்றிடமாக இருக்கும் போது சபை நடவடிக்கைகள் நடைபெறுமா? ஆளும் கட்சி இன்று பாராளுமன்றம் நடத்துவதா? ஐக்கிய தேசிய கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் ரவி கருணாநாயக்க உள்ளிட்ட உறுப்பினர்கள் கடந்த 19ஆம் தேதி சபாநாயகரிடம் கையளித்த பிரதமரின் செயலாளருக்கு அரசாங்கத்தின் பணத்தை பயன்படுத்த எவ்வித அதிகாரமும் இல்லை என்ற பிரேரணை நாளை விவாதத்துக்கு எடுத்துக் கொள்ளப்படவுள்ளதாக சபாநாயகர் அலுவலகம் ஏற்கனவே அறிவித்திருந்தது. முன்வைக்கப்பட்ட யோசனைகளுக்கு அமைய நாளை அது வாக்கெடுப்புக்கு விடப்படும். யதார்த்தத்தை புரிந்து கொண்டு நாளை விவாதத்தில் கலந்து கொண்டு யாருக்கு பெரும்பான்மை இருக்கிறது என்பதை காண்பியுங்கள். நாளை நாம் 128 அல்லது 129 என்ற பெரும்பான்மையை காண்பிப்போம். அடுத்த வருடத்தின் முதல் 4 மாதங்களுக்கான செலவினங்களுக்காக தயாரிக்கப்பட்ட இடைக்கால கணக்கறிக்கைக்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. 2019ஆம் ஆண்டின் முதல் 4 மாதங்களில் அரச பொது சேவையை முன்னெடுப்பதற்கு 760 பில்லியனும், தற்போது சட்ட ரீதியான அங்கீகாரம் அளிக்கப்பட்டுள்ள செலவுகளுக்காக 970 பில்லியனும், அரசாங்கத்தின் முட்கொடுப்பனவு கணக்கு நடவடிக்கைகளுக்காக 5 பில்லியனுமாக மொத்தம் 1735 பில்லியன் ரூபாய் செலவினங்களுக்காக இடைக்கால கணக்கறிக்கையை பாராளுமன்றத்தில் சமர்ப்பிப்பதற்கு நிதியமைச்சர் என்ற வகையில் பிரதமர் யோசனை முன்வைத்தார். ඉදිරිපත් කරන්න තමයි මුදල් අමාත්‍යවරයා හැටියට අග්‍රාමාත්‍යතුමා යෝජනා කරලා තිබ්බේ. இடைக்கால கணக்கறிக்கை தொடர்பில் ஐக்கிய தேசிய கட்சி தெரிவித்த கருத்து அடுத்து. අතුරු සම්මත ගිණුමක් කැබිනට් එකෙන් ඊයේ අනුමත වුණා. இடைக்கால கணக்கறிக்கைக்கு அமைச்சரவை அனுமதி கிடைத்துள்ளதாக கூறுகின்றனர். முதலில் அமைச்சரவை ஒன்று இருக்க முடியாது. பெரும்பான்மை இல்லாத, நம்பிக்கை இல்லாத அரசாங்கம் ஒன்றுக்கு எவ்வாறு அமைச்சரவையை கூட்ட முடியும்? பாராளுமன்றத்திற்கு வராத போலி அரசாங்கத்தினால் இடைக்கால கணக்கறிக்கையை நிறைவேற்ற முடியுமா? கேலிக்குரிய விடயங்களை செய்யாமல் தயவு செய்து பாராளுமன்றத்தில் பெரும்பான்மையை காண்பியுங்கள். පෙන්වන්න බැරි නම් සුරංගනා කතා කරලා වැඩක් නැහැ. ஐக்கிய தேசிய கட்சியின் உள்ளூராட்சி மன்ற பிரதிநிதிகள் சிலர் அலரி மாளிகைக்கு இன்று அழைக்கப்பட்டனர். கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்க மற்றும் பிரதி தலைவர் சஜித் பிரேமதாஸ் உள்ளிட்டோர் இந்த சந்திப்பில் கலந்து கொண்டிருந்தனர். பாராளுமன்றத்தில் நமது பலத்தை காண்பித்துள்ளோம். பாராளுமன்றத்தில் வெற்றியை பதிவு செய்துள்ளோம். தமது அமைச்சர்களில் பலவந்தமாக உள்ளனர். அங்கிருந்து வெளியேற வேண்டும். அங்கிருந்து வெளியேறாவிட்டால் பாராளுமன்றத்தில் மாத்திரமல்ல, மக்கள் பலத்துடன் ஆர்ப்பாட்டங்களையும் நடத்துவோம். நாளையும் நாளை மறுதினமும் நாம் பெறும் வெற்றியினூடாக இந்த நாட்டு மக்களுக்கு வீடுகளை அமைப்பதற்கான பணத்தை நாம் மீண்டும் பொதுமக்களுக்கு பெற்றுக் கொடுப்போம் என்பதை இந்த சந்தர்ப்பத்தில் கூறிக்கொள்கின்றேன். இவ்வளவு காலமும் ஏழை மக்களுக்கு கிடைக்காத சமுர்த்தியை நாம் பெற்றுக் கொடுப்போம். கரு ஜெயசூரிய 13 தடவைகளுக்கு மேல் பிரதமர் பதவியை நிராகரித்துள்ளார். கொள்கை அடிப்படையில் இந்த சஜித் பிரேமதாசவும் 10 தடவைகளுக்கு மேல் பிரதமர் பதவியை நிராகரித்துள்ளார். அரசியல் ஒழுக்கத்திற்குள் எங்குள்ள எவராலும் தனியாக செயற்பட முடியாது. நாம் அனைவரும் ஒன்றிணைந்து ஐக்கிய தேசிய முன்னணியாக செயற்பட வேண்டும் என்பதை இந்த சந்தர்ப்பத்தில் கூறிக்கொள்கின்றேன். මේ එක්සත් ජාතික පාක්ෂිකයෝ තමයි
මේ රටේ ප්‍රජාතන්ත්‍රවාදය ආරක්ෂා කර කියන එක මා පැහැදිලිව ප්‍රකාශ කරනවා. இந்த ஐக்கிய தேசிய கட்சியினரே நாட்டின் ஜனநாயகத்தை பாதுகாத்தனர் என்பதை நான் தெளிவாக கூறுகின்றேன். ஜனவரி மாதம் 9ஆம் தேதிக்கு பின்னர் ஜனாதிபதி தேர்தலை நாம் கோருவோம். ஜனாதிபதி தேர்தலில் ஐக்கிய தேசிய கட்சியின் வேட்பாளரையே களமிறக்குவோம் என்பதை நாம் தெளிவாக கூறுகின்றோம். 1994ஆம் ஆண்டிலிருந்து எமது தரப்பிலிருந்து ஜனாதிபதியை உருவாக்க முடியாமல் போனது. ஐக்கிய தேசிய கட்சியின் வேட்பாளரை அடுத்த ஜனாதிபதியாக்குவோம் என்பதை உங்களுக்கு தெளிவாக கூறுகின்றோம். அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடக சந்திப்பில் ஊடகவியலாளர்கள் எழுப்பிய சில கேள்விகளுக்கு வழங்கப்பட்ட பதில்கள் அடுத்து. பிரதமர் நியமனம் மற்றும் அமைச்சரவை நியமனம் என்பன சட்டவிரோதமானது என கூறுவதை நாம் வன்மையாக கண்டிக்கிறோம். அது அவர்களின் வீரவசனம் மாத்திரமே. அவ்வாறு பேசுவோருக்கு இது குறித்து நன்கு தெரியும். தேவையாக இருந்தால் அவர்களுக்கு உயர் நீதிமன்றம் சென்று அந்த வர்த்தமானி ஆட்சேபனைக்கு உட்படுத்தி இருக்கலாம். எனினும் அவ்வாறு செயற்படவில்லை. இந்த குறை நிரப்பு பிரேரணையை இந்த வருடத்திற்குள் பாராளுமன்றத்தில் சமர்ப்பித்து அனுமதியை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதுவே சாதாரண சம்பிரதாயம். உயர் நீதிமன்ற தீர்ப்பு எவ்வாறு வரும் என்பது நமக்கு தெரியாது. பாராளுமன்றத்தை கலைப்பதற்கு ஜனாதிபதிக்கு அனுமதி உள்ளதாக தீர்ப்பு வருமாக இருந்தால் எவ்வாறு வரும் என்பது நமக்கு தெரியாது. அவ்வாறு என்றால் எவ்வித பிரச்சனையும் இல்லை, அதிகாரம் இல்லை என உயர் நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கினால் ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து செலவுகளுக்காக இடைக்கால கணக்கறிக்கை ஒன்றை சமர்ப்பிக்க வேண்டும். அதன் போது அதற்கு பாராளுமன்றத்தின் பெரும்பான்மை அவசியம். அதனை நாம் பிரச்சனையாக காணவில்லை. நாளை காலை எமது பாராளுமன்ற குழு கூட்டம் நடைபெறும். என்ன செய்வது என்பதனை அதன் பின்னர் தீர்மானிப்போம். நீதிமன்றத்தில் விசாரணைக்கு உட்படுத்தப்படும் அல்லது நீதிமன்ற தீர்ப்பினை எதிர்பார்த்துள்ள ஒரு விடயம் தொடர்பில் பிரச்சனை ஏற்படக்கூடாது என நிலையற் கட்டளையில் தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது. தற்போது மேன்முறையீட்டு நீதிமன்றத்திலும் வழக்கொன்று தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. தற்போது நம்பிக்கையில்லா பிரேரணை ஒன்றை கொண்டு வருவதாக இருந்தாலும் இந்த விடயத்தின் அடிப்படையிலேயே கொண்டு வருவர். இந்த விடயம் தொடர்பில் பாராளுமன்றத்தில் பேச முடியாது என்ற தர்க்கம் ஏற்பட்டுள்ளது. 2005ஆம் ஆண்டு ஜனவரி 6ஆம் தேதி ரணில் விக்ரமசிங்கே 2 விடயங்களை குறிப்பிட்டு கடிதம் ஒன்றை அனுப்பினார். நீங்கள் தெரிவானால் என்னை பிரதமர் ஆக்குங்கள் என்பது முதலாவது விடயம். நீங்கள் நியமிக்கப்பட்டவுடன் வர்த்தமானி ஒன்றின் மூலம் எனக்கு அனைத்து அதிகாரங்களையும் வழங்க வேண்டும். ஜனாதிபதியை பொம்மை போன்று வைத்திருக்கும் தேவை அவர்களுக்கு இருந்தது. ඔබතුමාලා දැන් පහුගිය කාලේ දැන් වෙනකම්ම කතානායකවරයාටනේ දෝෂාරෝපණය කරා. ඇයි ඔබතුමාලා තවමත් එතුමාට විරුද්ධව විශ්වාස භංගයක් ගෙනල්ලා එතුමාව ඉවත් කරන්න කටයුතු කරන්නේ? அவர்கள் 122 பேரின் குரலுக்கே செயற்படுகின்றார். நம்பிக்கையில்லா பிரேரணை கொண்டு வந்தால் அவர்கள் சபாநாயகரை பாதுகாப்பர். අප 122 එතුමාව රකින්නවා, එතුමා ඒගොල්ලන්ව රකින්නවා. ඔබතුමාලට බහුතරේ නෑ, බහුතරේ නැති එකේ ප්‍රශ්නයක් නෙමෙයි. අපි කියන්නේ இல்லை, பெரும்பான்மை இல்லாத பிரச்சனை அல்ல. இதனை சட்டபூர்வமாக செய்யுமாறே நாம் கூறுகிறோம். நிலையற் கட்டளைகளை மீறினால் நாம் ஒருபோதும் ஒத்துழைப்பு வழங்குவதில்லை. අපේ සහයෝගය දෙන්නේ. மக்கள் விடுதலை முன்னணி கொழும்பில் இன்று ஊடக சந்திப்பொன்றை ஏற்பாடு செய்திருந்தது. பெரும்பான்மை இல்லாத அரசாங்கம் தற்போது தீர்மானம் ஒன்றை எடுத்துள்ளது. ஜய கொள்கலன் முனையில் சைனா ஹார்பர் நிறுவனத்துக்கும் ஷெங்ஹை என்ற மற்றொரு நிறுவனத்துக்கும் $25.7 மில்லியன் செயற்பாட்டு நடவடிக்கைகளை மேற்கொள்ள சந்தர்ப்பம் வழங்கப்பட்டுள்ளது. அது அவ்வாறு இருக்கும் பொழுது சீன அபிவிருத்தி வங்கியிலிருந்து $500 மில்லியன் கடன் கோரியுள்ளனர். வரவு செலவு திட்டம் மூலம் டிசம்பர் 31ஆம் தேதி வரையே நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. டிசம்பர் 31ஆம் தேதிக்கு பின்னர் அமைச்சின் செயலாளர் ஒருவர் நிதியை ஒதுக்குவராக இருந்தால் லலித் வீரதுங்கவின் வழக்கு தீர்ப்பை வாசித்துக் கொண்டு வர வேண்டும். லலித் வீரதுங்க නඩු තීන්දුව කියවගෙන එන්න තමයි වෙන්නේ. ඒ අයට අභියෝග කරන මෛත්‍රීපාල සිරිසේන ජනාධිපතිතුමාට පුළුවන් නම් முடியுமானால் முறிகள் ஆணைக்குழுவின் அறிக்கையை வெளியிடுமாறு நாம் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவிற்கு சவால் விடுக்கின்றோம். அதனை வெளியிட முடியாது. ஜனாதிபதி செயலகத்தின் உறுப்பினர்கள் கூட அதில் உள்ளார்கள். முட்டையை அடைக்காப்பது போன்று இருக்காமல் அதனை வெளியிடுங்கள். 2வது முறிகள் விசாரணை ஆணைக்குழுவை நியமியுங்கள். கடந்த 3.5 வருடங்களில் இடம்பெற்ற ஊழல் மோசடிகளை ஆராயுங்கள். அத்துடன் அரசாங்கத்தின் அமைச்சர்களுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட முறைப்பாடுகள் காணப்படுகின்றன. அவை தொடர்பிலும் ஆராய வேண்டும். ரணில் விக்ரமசிங்கே இருக்கும் வரை அனைத்தையும் விற்பனை செய்தார். අපූර්වට බුදල් වලට විකිනෙන්නෙත් නැහැ. එතකොට දැන් ඒක නිසා තමයි අපි කියන්නේ රනිල් වික්‍රමසිංහ මහත්තයාත් අගමැති නෙමෙයි. මහින්ද රාජපක්ෂ මහත්තයාත් අගමැති නෙමෙයි. රනිල් වික්‍රමසිංහ අරලියගහ මන්ත්‍රී යන්නත් ඕනේ. මහින්ද රාජපක්ෂට වැය සීට්ස් වියදම් කරන්නත් බෑ. ඒ කියන්නේ සම්බන්ධ විපක්ෂ නායකතුමත් ඒ කාර්යාලේ යන්න ඕනේ. ඕකේ වැය සීට්ස් ඉවරද? ඔව් අනේ නෑ විපක්ෂයක් තියෙනනේ. ඒ සම්බන්ධයන්ගේ විපක්ෂයේ නායකමයි අකරු තහවුරු කළේ නෑ. ආණ්ඩුවක් පුදු විපක්ෂයට. දැන් මේ තියෙන්නේ. හරි. එහෙනම් බොහොම ස්තුතියි. අපි විපක්ෂය. අපි විපක්ෂේ. අපිත් විපක්ෂේ ඉන්නේ. ආණ්ඩුව අපිද? පුළුවන් නම් අරගෙන කරන්න. ඒක දෙමුත්‍රේ විපක්ෂ සංවිධායකකම ගහලා යන්නේ ඒක ඇල තියෙනවා.
தனக்கு போலீஸ் பாதுகாப்பு வழங்குமாறு வடமாகாண முன்னாள் முதலமைச்சர் CV விக்னேஸ்வரன் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவுக்கு அறிவித்துள்ளார். ஜனாதிபதிக்கு இன்று மாலை அனுப்பியுள்ள கடிதத்தில் வடமாகாண முன்னாள் முதலமைச்சர் இந்த கோரிக்கையை விடுத்துள்ளார். தன்னுடைய வாசஸ்தலத்துக்குரிய பாதுகாப்பு நீக்கப்பட்ட போதிலும் தன்னுடைய போலீஸ் பாதுகாப்பு தொடர்ந்து வழங்கப்பட்டு வந்ததாக வடமாகாண முன்னாள் முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். எனினும் இன்று காலை தன்னுடைய போலீஸ் பாதுகாப்பு உத்தியோகத்தர்களை உடனடியாக யாழ் போலீஸ் நிலையத்திற்கு சென்று கையெழுத்திடுமாறு அறிவிக்கப்பட்டுள்ளதாக இதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பின்னர் அந்த 2 போலீஸ் உத்தியோகத்தர்களும் யாழ் போலீஸ் நிலையம் சென்று கையெழுத்திட்டுள்ளனர். எனவே போலீஸ் மாதிபருக்கு அறிக்கையிடப்பட்ட தன்னுடைய உயிராபத்துக்கான காரணங்களை முன்வைத்து தனக்கான தனிப்பட்ட போலீஸ் பாதுகாப்பை அனுமதிக்குமாறு வடமாகாண முன்னாள் முதலமைச்சர் ஜனாதிபதியிடம் கேட்டுக் கொண்டுள்ளார். பொதுத் தேர்தலை உடனடியாக நடத்துமாறு தெரிவித்து கிளிநொச்சியில் இன்று கவனஈர்ப்பு பேரணி முன்னெடுக்கப்பட்டது. இந்த கவனஈர்ப்பு பேரணியை பொதுஜன பெரமுன கட்சியினர் ஏற்பாடு செய்திருந்தனர். கவனஈர்ப்பு பேரணி கிளிநொச்சி காக்கா கடை சந்தியில் இருந்து ஆரம்பித்து A9 வீதி ஊடாக கிளிநொச்சி பேருந்து நிலையம் வரை சென்றது. தேர்தல் வேணுமென்று மக்கள் சொல்ல இருக்குது. அதுக்காக வேண்டி ரணில் விக்ரம சிங்க அவையில் உடனடியாக பார்லிமெண்ட்டில் அனுப்பி போட்டு கருஜாரி சூரியா அனுப்பி போட்டு உடனடியாக தேர்தல் வைக்க சொல்லி மக்கள் சொல்லுது. இன்றைக்கு சாப்பாடுக்கு வழி இல்லாமல் வேலை திட்டங்கள் இல்லாமல் எல்லாம் நிப்பாட்டி வச்ச இந்த அரசாங்கத்தை இன்னும் சனத்துக்கு வேணுமா என்று தான் சனங்கள் இன்றைக்கு சொல்லிக் கொண்டு இருக்கிறான். ரணிலை வெளியேற்றி மஹிந்த ராஜபக்ச அவர்களை மீண்டும் பிரதமராக கொண்டாட நாங்கள் கிளிநொச்சி மாவட்ட வன்னி மாவட்டத்தில் உள்ள அனைத்து மக்களும் எங்களுக்கு சேர்ந்திருக்கின்றார்கள். இந்த ஒரு ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் முன்னெடுத்திருக்கிறோம் என்று சொன்னால், முன்னைய அரசாங்கத்தில் கௌரவ மஹிந்த ராஜபக்ச அவர்கள் ஆற்றிய இங்கே வேலை திட்டங்கள் தான் இந்த கிளிநொச்சியில் நடந்திருக்குது. நல்லெண்ணக்க அரசாங்கம் என்று சொல்லி எந்த ஒரு வேலை திட்டமும் நடக்கவில்லை. மக்களுக்கு எந்த ஒரு இதுகளும் நடக்கலை. இதுதான் இலங்கையில இன்றைக்கு இருக்கிற சமூக அரசியல் பொருளாதார பிரச்சனை. இது தொடர்பில் இன்றைக்கு நாங்கள் வகுப்பில் இருக்கிறார்கள் 2 குழுக்களாக பிரிந்து பேசுவோம். எனக்கு வலப்பக்கத்தில் இருக்கிறார்கள் ஆளும் கட்சி மாதிரியும், இடப்பக்கத்தில் இருக்கிறார்கள் எதிர்கட்சி மாதிரியும் விவாதிக்க வேண்டும். அதாவது பாராளுமன்றத்தின் ஆளுங்கட்சி எதிர்கட்சி மாதிரி செயற்பட்டால் மிகவும் நன்றாக இருக்கும். இப்ப நீங்க தொடங்குங்க. நன்றி சார். நாட்டில் தற்போது காணப்படும் மத்திய தர செயற்திட்டங்களினூடாக நாட்டை ஆசியாவின் கேந்திர நிலையமாக உருவாக்குவதற்கு நாம் எதிர்பார்த்துள்ளோம். நிறுத்துங்க. பாராளுமன்றத்தில் மாதிரி விவாதிக்கத்தானே சொன்ன, சண்டையிட சொல்லலையே. இந்த நாட்டை கட்டி எழுப்புங்க. சிந்தியுங்கள். இவ்வாறானவர்கள் பாராளுமன்றம் செல்வதற்கு ஒருபோதும் வாக்களிக்காதீர்கள். எமது எதிர்காலமும் எமது பிள்ளைகளின் எதிர்காலமும் இங்கேயே தங்கியுள்ளது. நாடே முதன்மை. பாதுகாப்பு படைகளின் தலைமை அதிகாரி அட்மிரல் ரவீந்திர விஜயகுணரத்ன எதிர்வரும் 5ஆம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். இன்று அவர் கோட்டை நீதவான் ரங்க திசாநாயக்க முன்னிலையில் ஆஜரான போது இதற்கான உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. பாதுகாப்பு படைகளின் தலைமை அதிகாரி அட்மிரல் ரவீந்திர விஜயகுணரத்ன கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் சரணடைவதற்காக இன்று முற்பகல் நீதிமன்றத்திற்கு வருகை தந்திருந்தார். கடந்த 2008ஆம் ஆண்டு 11 இளைஞர்கள் கடத்தப்பட்டு காணாமல் ஆக்கப்பட்டமை தொடர்பில் கடற்படையின் முன்னாள் லெப்டினன்ட் கமாண்டர் பிரசாத் சந்தன ஹெட்டி ஆராய்ச்சி நீதிமன்றத்தை புறக்கணிப்பதற்கு உதவி புரிந்ததாக அட்மிரல் ரவீந்திர விஜயகுணரத்ன மீது குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டுள்ளது. கோட்டை நீதவான் நீதிமன்ற வளாகத்தில் இன்று போலீஸ் விசேட அதிரடி படையினரும் இராணுவத்தினரும் பாதுகாப்பு கடமையில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தனர். இன்று முற்பகல் நடைபெற்ற விசாரணைகளை அடுத்து நீதிமன்றத்தின் செயற்பாடுகள் மதிய போசனத்திற்காக நிறுத்தப்பட்டன. இந்த சந்தர்ப்பத்தில் அட்மிரல் ரவீந்திர விஜயகுணரத்ன நீதிமன்ற வளாகத்தில் இருந்து வெளியேறிய போது சிவில் உடையிலிருந்த சிலர் ஊடகவியலாளர்களுக்கு இடையூறு செய்ததாக சக ஊடகவியலாளர்கள் கடும் அதிருப்தி வெளியிட்டனர்.
இதனையடுத்து ஊடகவியலாளரை தாக்கியதாக குற்றம் சாட்டப்பட்டவர் போலீசாரால் கைது செய்யப்பட்டார். முற்பகல் தமது உத்தியோகபூர்வ சீருடையுடன் நீதிமன்றத்திற்கு வருகை தந்த பாதுகாப்பு படைகளின் தலைமை அதிகாரி பிற்பகல் சிவில் உடையில் வருகை தந்தார். முன்வைக்கப்பட்ட விடயங்களுக்கு அமைய அட்மிரல் ரவீந்திர விஜய் குணரத்னவிற்கு பிணை வழங்கப்பட்டால் விசாரணைகளுக்கு தடை ஏற்படும் என நீதிமன்றம் கருதியதால் பிணை கோரிக்கை நிராகரிக்கப்பட்டது. நீதிமன்றத்தினால் 2 தடவைகள் பிறப்பிக்கப்பட்ட உத்தரவுகளுக்கு அமைய சந்தேக நபரான அதிகாரியை கைது செய்வதற்கான விசாரணைகள் முன்னெடுக்கப்படும் நிலையில் அவர் நீதிமன்றத்தில் சரணடைந்துள்ள போதிலும் முன்வைக்கப்பட்டுள்ள விடயங்களுக்கு அமைய பிணை வழங்க முடியாது என நீதவான் சுட்டிக்காட்டினார். பிணை வழங்கப்படும் பட்சத்தில் இந்த சம்பவம் தொடர்பில் மாத்திரமல்லாது 2008ஆம் ஆண்டில் இளைஞர்கள் உள்ளிட்ட 11 பேர் கடத்தப்பட்டு காணாமல் ஆக்கப்பட்டமை தொடர்பிலான விசாரணைகளுக்கு தடை ஏற்பட முடியும் என நீதவான் தெரிவித்துள்ளார். அந்த வழக்கின் முக்கிய சாட்சியாளரான லெப்டினன்ட் கமாண்டர் கலகமகே லக்ஸ்ரி என்பவரை இந்த சந்தேக நபர் மற்றும் அவரின் பாதுகாப்பு அதிகாரி ஆகியோர் கடந்த 25ஆம் திகதி கடற்படை தலைமையகத்திற்குள் கைத்துப்பாக்கி முனையில் அச்சுறுத்தல் விடுத்தமை தொடர்பில் விசாரணை நடத்துமாறும் கோட்டை போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரிக்கு நீதவான் இதன்போது உத்தரவிட்டார். இன்று ஊடகவியலாளர்களுக்கு அசௌகரியம் ஏற்பட்டமை தொடர்பில் கவலை அடைவதாக ரவீந்திர விஜய் குணரத்ன பின்னர் தெரிவித்திருந்தார். அரசு ஊழியர்களின் சம்பளத்தை மீளாய்வு செய்வது தொடர்பில் நியமிக்கப்பட்ட விசேட ஜனாதிபதி ஆணைக்குழுவின் மீளாய்வு அறிக்கை ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவிடம் கையளிக்கப்பட்டுள்ளது. ஆணைக்குழுவின் தலைவர் எஸ் ரணுகேவினால் இந்த அறிக்கை ஜனாதிபதியிடம் கையளிக்கப்பட்டதுடன் இதன்போது ஆணைக்குழுவின் ஏனைய உறுப்பினர்களும் பிரசன்னமாகியிருந்ததாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. அரசு ஊழியர்களின் சம்பளம் மற்றும் கொடுப்பனவு தொடர்பில் தற்போது அமலில் உள்ள சுற்று நிரூபம் கட்டளைகள் என்பன தொடர்பில் ஆராய்ந்து அவர்களுக்கான சம்பளம் குறித்து பிரச்சினைகள் காணப்படுமாயின் அவற்றை நிவர்த்திப்பதற்கான பரிந்துரைகளை முன்வைப்பதற்காக ஜனாதிபதி ஆணைக்குழு நியமிக்கப்பட்டது. கடந்த ஆகஸ்ட் மாதம் 14ஆம் தேதி கூடிய அமைச்சரவையினால் மேற்கொள்ளப்பட்ட தீர்மானத்திற்கமைய ஜனாதிபதி ஆணைக்குழு நியமிக்கப்பட்டது. இலங்கையில் தொழிலுக்காக அழைத்து வரப்பட்ட இந்திய பிரஜைகள் சிலர் நவீன அடிமைகளாக தடுத்து வைக்கப்பட்டுள்ள சம்பவம் ஒன்று மாத்தளை கலேவெல பகுதியில் பதிவாகியுள்ளது. இலங்கையில் சிறந்த சம்பளத்துக்கு தொழில் வாய்ப்புகளை பெற்றுத் தருவதாக கூறி இந்தியாவின் ஜார்க்கண்ட் மாநிலத்திலிருந்து இவர்கள் இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டுள்ளனர். இவ்வாறு அழைத்து வரப்பட்ட சுமார் 30 பேர் கலேவல கட்டுமொத்த பகுதியில் உள்ள வீடொன்றில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். எவ்வாறாயினும் தமக்கு கடந்த 3 மாதங்களாக உரிய முறையில் கொடுப்பனவு வழங்கப்படவில்லை எனவும் அவர்கள் குறிப்பிடுகின்றனர். June month starting joined this work foundation work starting 1 month 2 month no problem but 3 month starting big problem but salary not salary company this not give salary but food problem food only 1 month 4,000 earn Sri Lanka money water problem no facility this company all people thinking I go back India in Jharkhand all people I live in Jharkhand I live in Jharkhand අද විතරක් කන්න තව කාල තියෙනවලු ඊට පස්සේ දැන් මෙයා पासपोर्ट और सैलरी और हम लोग जो मंथ हम लोग जो काम किया है 600ක් එන්නේ 600 දවසට මාස දෙකක පඩි ගන්න තියෙනවලු ඒ පඩියත් උන්ලු ටිකට් එක උන්ලු යන්න ඉන්දියාවට. குடிநீர் உள்ளிட்ட எவ்வித வசதிகளுமின்றி கலேவல பகுதியில் தங்கியுள்ள குறித்த இந்திய பிரஜைகள் தம்மை இந்தியாவுக்கு அனுப்பி வைக்குமாறு மாத்தளை கலேவல போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ளனர்.
இந்த விடயம் தொடர்பில் போலீசாரிடம் வினவிய போது தங்குமிட வசதி, உணவு உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை தமது தொழில் தருணர்கள் வழங்கவில்லை என இந்திய பிரஜைகள் முறையிட்டுள்ளதாக கூறினர். மின்சார கோபுரங்களை அமைக்கும் இந்திய நிறுவனம் ஒன்றினால் இவர்கள் தொழிலுக்கு அழைத்து வரப்பட்டுள்ளதாகவும் போலீசார் குறிப்பிட்டனர். இந்திய தொழிலாளர்களின் கோரிக்கைக்கு 3 நாட்களுக்குள் தீர்வு கிடைக்காவிடின் அவர்களை இந்தியாவுக்கு அனுப்பி வைப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் எனவும் போலீசார் தெரிவித்தனர். இந்த விடயம் தொடர்பில் இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் ஆலயத்திடம் வினவிய போது குறித்த தொழிலாளர்கள் தொடர்பில் உத்தியோகபூர்வ தகவல் கிடைக்கவில்லை என அதிகாரி ஒருவர் தெரிவித்தார். இலங்கையின் வெளிவிவகார அமைச்சு தகவல்களை வழங்கினாலேயே இந்த விடயத்தில் தலையிட முடியும் எனவும் அவர் கூறினார். இது தொடர்பில் வெளிவிவகார அமைச்சிடம் தொடர்பு கொண்டு வினவுவதற்கு நாம் மேற்கொண்ட முயற்சிகள் பலனளிக்கவில்லை. தமது நாட்டின் பிரஜைகள் சிரமத்தை எதிர்நோக்கும் போது உத்தியோகபூர்வ தகவல் கிடைக்கும் வரை காத்திருப்பது பொருத்தமானதா? இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகரே, இது உங்களின் கவனத்திற்கு. மன்னார் மனித புதைகுழியில் இன்று 106வது நாளாகவும் அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்டன. மன்னார் சதோச கட்டட வளாகத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட மனித புதைகுழியிலிருந்து இதுவரை 235 எலும்புக்கூடுகள் அடையாளப்படுத்தப்பட்டுள்ளதுடன் அதில் 229 எலும்புக்கூடுகள் மீட்கப்பட்டுள்ளன. மன்னார் சதோச கட்டட வளாகத்தில் நிலம் தோண்டப்படும் போது எலும்புக்கூடுகள் காணப்பட்டதை அடுத்து மன்னார் நீதிமன்ற உத்தரவிற்கு அமைய கடந்த மே மாதம் 28ஆம் திகதி அகழ்வு பணிகள் ஆரம்பிக்கப்பட்டன. கடந்த 16ஆம் திகதி முதல் அகழ்வு பணிகள் தற்காலிகமாக நிறுத்தப்பட்ட நிலையில் நேற்று முன்தினம் முதல் மீண்டும் அகழ்வு பணிகள் இடம்பெற்று வருகின்றன. புளோரிடாவில் உள்ள ஆய்வுக்கூடத்திற்கு எலும்புக்கூடுகளை அனுப்பி ஆய்வு நடத்துவதற்கான நடவடிக்கைகள் இடம்பெற்று வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. 2 வாரங்களுக்கு பின்னர் நேற்று நாங்கள் மீண்டும் அகழ்வு பணிகளை ஆரம்பித்தோம். இதுவரை 235 எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் 229 எலும்புக்கூடுகள் மீட்கப்பட்டுள்ளன. அவை மன்னார் நீதவான் நீதிமன்றத்தில் வைக்கப்பட்டுள்ளன. நேற்று நீதிமன்றத்தின் அனுமதியுடன் ஜெர்மன் தூதுவர் உள்ளிட்ட குழுவினர் இங்கு வருகை தந்து எங்கள் நடவடிக்கைகளை பார்வையிட்டனர். 235 individual skeletons. சபரிமலைக்கு புனித யாத்திரை மேற்கொள்ளும் பக்தர்களுக்கான வசதிகளை ஏற்படுத்தி கொடுப்பது தொடர்பான அமைச்சரவை பத்திரத்திற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. இந்தியாவின் கேரள மாநிலத்தில் அமைந்துள்ள சபரிமலை ஸ்ரீ ஐயப்பன் தேவஸ்தானத்திற்கு இலங்கையிலிருந்து பக்தர்கள் டிசம்பர் மாத இறுதியிலும் ஜனவரி மாதத்தின் ஆரம்பத்திலும் அதிக அளவில் யாத்திரை மேற்கொள்கின்றனர். வருடத்தின் ஏனைய கால பகுதிகளிலும் சபரிமலைக்கு வழிபாட்டுக்காக பக்தர்கள் செல்கின்றனர். இந்த புனித தலத்திற்கு யாத்திரை மேற்கொள்ளும் பக்தர்களுக்கு தேவையான வசதிகளை செய்து கொடுக்கும் பொருட்டு இந்தியாவில் உள்ள இலங்கை உயர்ஸ்தானிகர் ஆலயத்தில் தற்காலிக பீடம் ஒன்றை அமைப்பது உள்ளிட்ட தேவையான வசதிகளை செய்வதற்காக சமர்ப்பிக்கப்பட்ட அமைச்சரவை பத்திரத்திற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. மீள்குடியமர்வு, புனர்வாழ்வு, வடக்கு அபிவிருத்தி மற்றும் இந்து மத அலுவல்கள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா இதற்கான அமைச்சரவை பத்திரத்தை அமைச்சரவையில் சமர்ப்பித்திருந்தார். இதேவேளை இலங்கையில் ஆழ்கடத்தல் செயற்பாட்டினை தடுப்பது தொடர்பில் முன்வைக்கப்பட்ட அமைச்சரவை பத்திரத்திற்கும் அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. பொது நிர்வாகம், உள்நாட்டலுவல்கள் மற்றும் நீதி அமைச்சு மற்றும் இலங்கையின் பிரிட்டிஷ் உயர்ஸ்தானிகர் அலுவலகத்திற்கு இடையே முத்தரப்பு உடன்படிக்கை ஒன்றை எட்டுவதற்காக அமைச்சர் சுசில் பிரேமஜோயந்த இன்று அமைச்சரவை பத்திரத்தை தாக்கல் செய்திருந்தார். வரலாற்று சிறப்புமிக்க செல்லக்கதிர்காமம் மாணிக்க விநாயகர் ஆலய மகா கும்பாபிஷேகம் இன்று நடைபெற்றது. பூர்வாங்க கிரியைகள் நிறைவு செய்யப்பட்டு இன்று காலை மகா பூர்ணாகுதி நடைபெற்றது. பின்னர் பிரதான கும்பங்களின் வீதி பிரதட்சணை இடம்பெற்றது. புதிதாக நிர்மாணிக்கப்பட்டுள்ள பஞ்சதள ராஜகோபுரம் மற்றும் விமானங்களுக்கான கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது. வேத பாராயணம், மங்கள வாத்தியம், பக்தர்களின் அரோகரா கோஷத்துடன் சுப வேளையில் செல்ல கதிர்காமம் ஸ்ரீ மாணிக்க விநாயக பெருமானுக்கும் பரிவார மூர்த்திகளுக்கும் மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. பின்னர் தசமங்கள தரிசனமும் தீபாராதனையும் இடம்பெற்றது. மாணிக்க கங்கை கரையோரத்தில் அமைந்துள்ள இந்த தொன்மை வாய்ந்த ஆலயத்தின் மகா கும்பாபிஷேகத்தை காண்பதற்கு நாட்டின் பல பகுதிகளிலிருந்தும் பெருந்திரளான பக்தர்கள் வருகை தந்திருந்தனர். அடுத்து ஸ்போர்ட்ஸ் ரவுண்ட் அப்.
தேசிய வலைப்பந்தாட்ட சாம்பியன்ஷிப் லீக் சுற்று கம்பஹா ரத்னாவளி மகளிர் வித்தியாலய அரங்கில் இன்று ஆரம்பமானது. 3 நாட்களுக்கு நீடிக்கும் இந்த போட்டிகளில் நாடு பூராகவிருந்து 24 அணிகள் பங்கேற்றுள்ளன. இலங்கை வலைப்பந்தாட்ட சங்கம் நடத்தும் இந்த போட்டிகளில் 2ஆம் சுற்று எதிர்வரும் 4 முதல் 6ஆம் திகதி வரை பண்டாரகமவில் நடைபெறவுள்ளது. இறுதிப் போட்டி எதிர்வரும் 8ஆம் திகதி வெண்ணப்புவ ஆல்பிரட் எஸ்பீரிஸ் மைதானத்தில் இடம்பெறவுள்ளது. 14வது ஆசிய பசிபிக் சிட்டோயுன் கராத்தே சாம்பியன்ஷிப்பில் பங்கேற்ற இலங்கை அணி இன்று காலை நாடு திரும்பியது. இந்த முறை இலங்கையிலிருந்து 73 பேர் போட்டியிட்டதுடன் அவர்கள் 5 வெள்ளி மற்றும் 13 வெண்கலப் பதக்கங்களை வெற்றி கொண்டனர். இந்தோனேஷியாவில் 2 நாட்கள் நடைபெற்ற இந்த கராத்தே சாம்பியன்ஷிப்பை ஆசிய பசிபிக் சிட்டோயுன் கராத்தே சங்கம் ஏற்பாடு செய்திருந்தது. கிழக்கு மாகாண அணிகளுக்கு இடையிலான கடற்கரை கரப்பந்தாட்ட தொடர் இன்று ஆரம்பமானது. திருகோணமலை, அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு ஆகிய 3 மாவட்டங்களிலும் இந்த போட்டிகள் இடம்பெறுகின்றன. மட்டக்களப்பு மாவட்டத்தில் ஆடவர் பிரிவில் 31 அணிகளும் மகளிர் பிரிவில் 8 அணிகளும் அடங்கலாக மொத்தம் 39 அணிகள் பங்கேற்றுள்ளன. நாக் அவுட் முறையில் நடத்தப்படும் இந்த போட்டித் தொடரின் இறுதிப் போட்டிகள் நாளை மாலை 3 மணி அளவில் ஆரம்பமாக உள்ளன. இத்துடன் நியூஸ் 15 இன்றைய நாளுக்கான அனைத்து செய்திகளும் நிறைவடைகின்றன. வணக்கம்.